வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2024 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். Read the passage and answer the questions. So, one day when I was standing on the port, I saw a ship approaching the port. ஸோ போர்ட்னா துறைமுகம், கப்பல்கள் இருக்கிற இடம். ஸோ அங்கே தான் அவர் நின்றுட்டு இருந்தார். I saw a ship approaching the port. ஸோ துறைமுகத்தை நோக்கி ஒரு கப்பல் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன கொஸ்டின், வேர் வாஸ் ஹீ ஸ்டாண்டிங்? ஸோ அவர் எங்கே நின்றுட்டு இருந்தார்? ஹீ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த போர்ட். வாட் டிட் ஹீ சி? அவர் என்ன பார்த்தாரு? ஹீ saw a ship. whom did he meet on the ship and why was the person surprised? ஸோ கப்பலில் அவர் யாரை மீட் பண்ணார், அவங்க ஏன் ஆச்சரியப்பட்டாங்க, சர்ப்ரைஸ். ஸோ அந்த வேர்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ அதிலே நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. when the captain of the ship saw me. ஸோ அந்த கப்பலோட கேப்டன் என்னை பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், ஏன்னா நான் உயிரோடு இருக்கேங்கிறது. ஸோ அதை தான் ஆன்சர் எழுத போகிறோம். he met the captain of the ship. ஸோ அந்த கப்பலோட கேப்டனை தான் இவர் பார்த்தாரு. the person surprised to find him. ஸோ இவர் உயிரோடு இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டென்ஸோட மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அவர் குரூப் sailed ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் sailing goods. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை கொண்டு செல்கிறோம். மை ஃபாதர் வாஸ் அ ரிச் மெர்ச்சன்ட். என்னோடய அப்பா ரொம்ப பணக்கார வியாபாரி. ஐ நரேட் மை டேல் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஹார்ட்ஷிப் டு த கிங். ஸோ நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு என்னோடய கதையை அந்த கிங்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் பீயிங் டாஸ்ட் பை த ஃப்ரீக்வெண்ட் பவர்ஃபுல் வேவ்ஸ். ஸோ ஒரு பெரிய அலை வந்து புரட்டி போட்டுருச்சு. ஐ லாங்டு டு கோ பேக் ஹோம். ஸோ நான் வீட்டுக்கு போகிறதுக்காக ஏங்கிட்டுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் அப்போ என்ன வரும், மை ஃபாதர் வாஸ் அ ரிச் மெர்ச்சன்ட். ஸோ என்னோடய அப்பா ஒரு பணக்கார வியாபாரி. ஸோ எங்களோட வேலை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு குட்ஸ் அனுப்புறது. ஸோ திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பவர்ஃபுல் வேவ்ஸ் வந்து டாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கதையெல்லாம் கிங்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. கடைசியாக வீட்டுக்கு போகணுன்னு ஏங்கிட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மீனிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது ஈஸி. தேங்க்யூ.